Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. ராஜஸ்தான் ஸ்டேட் ஜெய்ப்பூர் சிட்டில தீபக் சர்மா சங்கீதா அப்படிங்கிற தம்பதியினர் ரொம்ப வருடங்களாவே வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு கல்யாணமாகி பல வருடங்கள் ஆயிடுச்சு. அவங்க இருக்கக்கூடிய ஏரியால ஒரு சின்ன சொந்த வீடு இருக்கு. மிடில் கிளாஸ் ஃபேமிலி. தீபக் ஒரு பிரைவேட் கம்பெனில எக்ஸிகியூட்டிவா வேலை பார்க்கறாரு. மாசம் கிடைக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு அவரோட குடும்பத்தை அவர் மெயின்டைன் பண்றாரு. நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி தீபக்கோட ஃபேமிலி சின்ன ஃபேமிலி ஒன்றும் இல்லை, பெரிய ஃபேமிலி. அவருக்கு 4 குழந்தைங்க, மொதல் 3 பொண்ணுங்க, 4வதா ஒரு பையன். இவ்வளோ பெரிய ஃபேமிலியை அவருக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு நீட்டா பிளான் பண்ணி ரொம்பவே பீஸ்ஃபுல்லா அமைதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பேச போறது தீபக்கோட மூத்த பொண்ணான கோமல் சர்மா. இந்த கோமல் சர்மாவுக்கு 32 வயசு பக்கம் ஆகுது. அவங்க தான் மூத்த பொண்ணு அப்படிங்கும் போது அவங்களோட 2 தங்கச்சி ஆகட்டும் தம்பி ஆகட்டும் அவங்களை பொறுப்பா பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு 2வது அம்மாவா இருந்த கோமல் சர்மா அப்படிங்கிற பொண்ணுக்கு என்ன கொடூரம் நடந்துச்சு. கல்யாணம் நடந்த நாளைக்கு அதுக்கு அடுத்த நாளே கோமல் சர்மா அவங்க வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்காங்க. எதனால் அந்த டிசிஷனை எடுத்தாங்க வாங்க சம்பவத்துக்குள்ளார போய் பார்ப்போம். கோமல் சர்மா அப்படிங்கிற பெண்மணி பிறந்தது வளர்ந்தது படிச்சது எல்லாமே ஜெய்ப்பூர் சிட்டி தான். வேலை பார்க்கறது ஜெய்ப்பூர் சிட்டி தான். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை தன்னோட ஃபேமிலி அப்பா அம்மா கிட்ட வந்து நீட்டா கொடுத்து அந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க எதனால ஜெய்ப்பூர் விட்டு வெளியே போகலன்னா என்னைக்குமே என்னோட ஃபேமிலி விட்டு நான் பிரியக்கூடாதுன்னு சொல்லி அப்பா அம்மா மேல அவ்வளோ பாசமா இருந்தாங்க. இந்த கோமல் தான் அந்த குடும்பத்துக்கே பொண்ணு. நம்ம வீட்லாம் ஒரு குழந்தை பிறக்கும் போது குழந்தைக்கு கிடைக்கிற செல்லம் அடுத்த குழந்தைக்குலாம் கிடைக்குமான்னு தெரியாது. அதே மாதிரிதான் தீபக் சர்மா சங்கீதாவோட முழு அப்பா அம்மா செல்லம் அந்த கோமலுக்கு கிடைச்சிருக்கு. அதனாலேயே தன்னோட அப்பா அம்மா தான் நமக்கு வாழ்க்கை, நமக்கு சொல்லிட்டு 2 தங்கச்சிங்க இருக்காங்க, ஒரு தம்பி இருக்கான், அவங்களோட வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கணும், இவங்க எல்லாத்தையுமே கரெக்டா நம்ம தான் கரை சேர்க்கணும்னு சொல்லி அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பொறுப்புகள் ரொம்ப அதிகம். அதனால அக்காவா மட்டும் இல்லாம 2வது அம்மாவாவும் கோமல் அங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கோமலோட பொறுப்புலாம் எந்த லெவலுக்கு போச்சுன்னா, யாராச்சும் அவங்களுக்கு லவ் ப்ரொபோஸ் பண்ண வந்தான் அப்படின்னா உடனே எனக்கு என்னோட குடும்பம் தான் முக்கியம், என்னோட தங்கச்சிங்க 2 பேத்துக்கும் என்னோட தம்பி ஒருத்தவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ண தயாரா இருக்கியான்னு சொல்லி எல்லா பசங்களையுமே அமுச்சு விட்டுருவாங்க. அதையும் தாண்டி அவங்களுக்கு வெயிட் பண்ற ஏகப்பட்ட பசங்க சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா கோமல் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பாங்க. மாடர்னான பொண்ணு மட்டும் இல்லாம நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து கரெக்டான காசை சேமிச்சு தேவையில்லாம எங்கேயும் செலவு பண்ணாம இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அவங்களோட ஃபேமிலிக்காக செய்யக்கூடிய ஒரு பொண்ணு. வேற எந்த பக்கமுமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் போகவே போகாது. அவங்களோட அப்பா அம்மா 24-25 வயசுல தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்குமா அப்படின்னு சொல்லும் போது கூட, நான் கல்யாணம் பண்ணி போயிட்டேன் அப்படின்னா நான் படுக்கு போயிருவேன்ப்பா, அதுக்கப்புறம் உங்களுக்கு காசு கொடுக்க முடியுமா, என்னோட கணவர் காசு கொடுக்க விடுவாரா, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் தெரியாது. நம்மளோட 2 தங்கச்சிங்களுக்காவது நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க பொறுப்புகளை ஏத்துக்கிட்டாங்க. பொறுப்புகளை ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம வருஷம் போய்கிட்டே தான் இருக்குது. அவங்களுக்கு வயசு அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. எப்படியாச்சும் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் செட்டில்ட் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அவங்களோட 2வது தங்கச்சி, அதாவது தீபக் சர்மாவோட 2வது பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு. ஒரு நல்ல மாப்பிள்ளை கொடுக்கக்கூடிய எல்லா பிச்சையுமே போட்டு, இருந்தாலும் ஒரு நல்ல ஃபேமிலியா இருக்கு, தங்கச்சி போய் நல்லபடியா இருப்பான்னு சொல்லிட்டு கல்யாணத்தையும் பண்ணி வச்சாங்க. ஆனா அவங்களோட 2வது தங்கச்சி, அதாவது தீபக்கோட 3வது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் கோமலால வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி கோமலுக்கு 32 வயது பக்கம் ஆயிடுச்சு. 24 வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு லைன்ல நிறைய மாப்பிள்ளைங்க நின்னாங்க. கோமலுக்கு நிறைய வரன் வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகான பொண்ணு. இருந்தாலும் இந்த மாதிரி பொறுப்புகளால தள்ளி போட்டுக்கிட்டே வந்தாங்க. இனிமேட்டு தள்ளி போட முடியாதுமா, தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு தீபக் ரொம்பவே வற்புறுத்துறதுனால அவங்களும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. கோமல் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் வெவ்வேறு இடங்கள்ல ஜாதகத்தை எல்லாத்துக்கிட்டையுமே கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், மேட்ரிமோனி ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே அப்லோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கோமலோட மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையா கிடைச்சா போதும், சுத்தி இருக்கிற வட்டாரத்திலே யாராச்சும் இருக்காங்களா, சிட்டி விட்டு வேற சிட்டி கூட போக வேணாம், வேற வெளிநாட்டு மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம், நம்மளோட ஊருக்குள்ளாரியே இருந்தா பொண்ணு நம்ம பக்கத்திலே இருப்பாளேன்னு சொல்லிட்டு எல்லா இடமும் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க ஜாதி மதம் இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே பார்க்கல, வேற ஜாதியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிதான் எல்லாத்துக்கிட்டுமே அவங்களோட ஜாதகத்தை கொடுத்தாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே கொடுத்தோம் கோமலுக்கு பல மாதங்களா எந்த விதமான ஜாதகமும் பொருந்தவே இல்லை. ஜாதகத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு. இல்ல அப்படின்னா வரவங்க இவ்வளோ பிச்சை பொண்ணுன்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கோமலுக்கு இந்த டவுரியில கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. டவுரி கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்ன ஒரு பொண்ணு. அவங்களோட அப்பா அம்மாவும் டவுரியெல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம், எங்களோட பொண்ணு எங்களோட சொத்தையே நாங்க தரோம், அதுக்கு மேல எதுக்குற அவங்களுக்கு டவுரின்னு சொல்லிட்டு நேரடியா கேட்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தான். அதனாலேயே நிறைய பசங்க வரத்துக்கு மறுத்தாங்க.
இதெல்லாம் தாண்டி 6 மாசத்துக்கு அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட் ரெஃபரன்ஸ் மூலியமா பக்கத்து டிஸ்ட்ரிக்டான அஜ்மர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல ரவுனக் பன்சல்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பையன் இருக்கான்ப்பா. அவங்களோட குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பம். ஒரு பிரைவேட் கம்பெனில எக்ஸிக்யூட்டிவா வேலை பார்க்கறான். கரெக்டா சம்பளம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸுமே கொடுத்தாங்க. பையன் பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கான். எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்ல அப்படிங்கிற சர்டிபிகேட் முதற்கொண்டு வருது. அவங்க எந்த விதமான டவுரியும் எதிர்பார்க்கறது இல்ல. கூட்டு குடும்பமா ரொம்ப ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கோமலுக்கு இது ஒரு கரெக்டான ஃபிக்ஸா இருக்கும். அதனால கண்டிப்பா நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதனாலேயே தீபக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சாரு. அவங்களை காண்டாக்ட் பண்ணாங்க. இந்த 2 குடும்பமும் காமனா ஒரு ஸ்பாட்ல போய் மீட் பண்றாங்க. அந்த இடத்துல 2 குடும்பமும் பேசும்போது எல்லாத்துக்குமே நீட்டா ஒட்டு போகுது. அது மட்டும் இல்லாம கோமலும் ரவுனுக்கும் பேசும்போது கோமலுக்கும் ஓகே ரவுனுக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அக்மார்க்கா இருக்கான். அவனுக்கு கெட்ட பழக்கம் இல்ல, குட்கா பான் இந்த மாதிரி எந்த விதமான போதை பழக்கமும் இல்ல. முக்கியமா நார்த் இந்தியால போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. குடிக்கிறதையும் தாண்டி குட்கா பான் இந்த மாதிரி நிறைய மென்னிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தவனை கல்யாணம் மட்டும் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு கோமலுக்கு எப்பயும் தோணும். அதனால இவனை பார்க்கறதுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. இவங்க 2 பேரும் பேசி முடிச்சு இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் மார்ச் மாசம் 24ஆம் தேதி 2024 வருடம் ரொம்பவே கிராண்டா அவங்களோட வீட்லயே பண்ணிக்கிட்டாங்க. எல்லா ரிலேட்டிவ்ஸுமே கூப்பிட்டுருக்காங்க. எப்ப கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கோட ஃபேமிலி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணும்போது இவங்க நம்ம நவம்பர் மாசத்துல கல்யாணம் வைக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா ரவுனக்கோட ஃபேமிலி ஆகட்டும் ரவுனக் ஆகட்டும் ரொம்ப அவசரப்பட்டு நவம்பர் வரைக்கும் போக முடியாது. அடுத்த மாசமோ இல்ல அதுக்கு அடுத்த மாசமே தயவு செய்து வைங்க. எத்தனையோ கல்யாணம் ரொம்ப நீண்டு இருக்கிறதுனால நடுவுல நிறைய பிரச்சனை வருதுங்க. நமக்குள்ளார எதுக்கு பிரச்சனை, சீக்கிரமா வைங்கன்னு சொல்லிட்டு ரவுனக் முதற்கொண்டு நான் வந்து அவளை கட்டிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுறேன். இனிமேட்டு என்னால தனியா இருக்க முடியாது. என்கேஜ்மெண்ட் வேற பண்ணி வச்சிட்டீங்க. அதனால சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கோமலை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. அதனாலேயே கோமல் ஆகட்டும் கோமலோட ஃபேமிலி ஆகட்டும் ஓகே நம்ம ஜூலைல ஏதோ ஒரு டேட்டா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 7ஆம் தேதி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 7ஆம் தேதி வரதுக்கு கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த மாப்பிள்ளையோட குடும்பம் எப்பேற்பட்ட கேரக்டர்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கோமலோட ஃபேமிலிக்கு தெரிய வருது. என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது கல்யாணத்தை மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து நாங்களே எல்லாம் பண்ணிக்கிறோம்னு சொன்னவங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்களும் கல்யாணம் நடத்துறதுக்கு 2 லட்சம் ரூபாய் தரணும். எங்களால மட்டுமே எப்படி எல்லா காசையுமே கொடுக்க முடியும்? அன்னைக்கு என்கேஜ்மெண்ட்ல எங்களோட சொந்தக்காரங்க எல்லாமே இருந்தாங்க. நாங்க பந்தாவா சொல்லிட்டோம். ஆனா ஒரு பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து நீங்களும் 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க டிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சரி 2 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க, நல்ல குடும்பமா வேற இருக்கு, கல்யாணம் பண்றதுக்கு தானே கேட்கறாங்க, எப்பயுமே மாப்பிள்ளை வீட்டு சைடு பொண்ணு வீட்டு சைடு 2 பேருமே ஸ்பான்சர் பண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு 2 லட்சம் ரூபாய் இந்த ரவுனக் பன்சலோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தீபக் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. சரி கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் போகுது. கோமலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இந்த கல்யாணத்துல இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான மேக்கப் ஆகட்டும் மெகந்தி ஆகட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செய்யறாங்க. நார்த் இந்தியால ஒரு கல்யாணம் நம்மளோட ஊர் மாதிரி ஒரு நாள் 2 நாள் எல்லாம் முடிஞ்சிடாது. 5-6 நாள் பக்கம் வெவ்வேறு ஃபங்க்ஷன், மெகந்தி ஃபங்க்ஷன் ஆகட்டும் நிறைய ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. கடைசி நாள் கல்யாணம் கூட 3 மணி நேரம் 4 மணி நேரம் பக்கம் நடக்கும். ஆனா நம்மளோட சவுத் இந்தியா சைட்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேல கல்யாணம் நடந்தாவே ஒரு பெரிய விஷயம் தான். ஜூலை 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே கிராண்டா கல்யாணம் நடக்குது. ஜெய்ப்பூர் சிட்டில இருந்து தீபக் அவரோட எல்லா ரிலேட்டிவ்ஸுமே கூட்டிக்கிட்டு அஜ்மர் சிட்டிக்கு வந்து அங்க ஒரு ஹோட்டல்லாம் புக் பண்ணி எல்லாத்தையுமே தங்க வச்சு இந்த அஜ்மர் சிட்டில நடக்கக்கூடிய கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க. எல்லாரும் ஆடுறாங்க, பாடுறாங்க, குடிக்கிறாங்க, எல்லா விஷயங்களும் அங்க நடக்குது. கல்யாணம் பிரமாதமா நடக்குது. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் எப்பயும் போல பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போவாங்க. ஜெய்ப்பூர்ல இருந்து வந்த கோமல் அந்த அஜ்மர்ல இருக்கிற ரவுனக் வீட்டுக்கு போகும்போது எந்த லெவலுக்கு வேதனைப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட அப்பா அம்மா 2 தங்கச்சிங்க தம்பி எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டேன். எல்லாருமே என்னை பாசமா இருந்தாங்க. ஆனா இப்போ என்னோட குடும்பமே வேற ஒரு குடும்பத்துக்கு நான் போக போறேன். இனிமேட்டு அந்த குடும்பத்துல என்னை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தேகங்கள் கோமலுக்கு இருந்திருக்கும். அந்த ஒரு சந்தேகத்தோடையும் வருத்தத்தோடையும் ஒரு சந்தோஷத்தோடையும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேட்டு என்னோட குடும்பத்துல போய் நான் நல்லபடியா இருக்க போறேன், எனக்கு கணவர் இருக்காரு, அவர் என்னை பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சந்தோஷத்தோட கோமல் அந்த வீட்டுக்கு போறாங்க. ஆனா ஜூலை 8ஆம் தேதி சாயந்தரம் 4 மணி பக்கம் தீபக்கோட ஃபேமிலி எல்லாரும் அஜ்மர் சிட்டில இருந்து ஜெய்ப்பூருக்கு போய் செட்டில்ட் ஆனதுக்கு அப்புறம் தீபக்கு ஒரே ஒரு கால் மட்டும் வருது. அந்த கால் எடுத்து பார்த்தா கோமலோட மாமியார் அதாவது ரவுனக்கோட அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க. என்ன திடீர்னு சம்பந்தி கால் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு போன் எடுத்து கேட்கும் போது அவங்க சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். அந்த ஷாக்கிங்கான விஷயம் இந்த வீட்டுல யாருமே எதிர்பார்க்கல. கோமல் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சீக்கிரமா அஜ்மர்ல இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி வச்சுட்டாங்க. இவங்க எல்லாத்துக்குமே திக்குன்னு ஆயிடுச்சு. என்னோட பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாளா, நேத்து தான் கல்யாணம் பண்ணி வச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு அமைச்சு விட்டுட்டு இன்னைக்கு என்னோட வீட்டுக்குள்ள வரல,
அதுக்குள்ளார என்னோட பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. இன்னொரு சைடு உடனே கார் எடுத்துக்கிட்டு அந்த அஜ்மர் சிட்டிக்கு போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அஜ்மர் சிட்டில இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு நாள் தான் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா என்னோட பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு அவளோட மாமியார் கால் பண்றாங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோன்னே அங்க இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆஜரானாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா பரபரப்பா பேசினாங்க. பிரஸ் மீடியா முதற்கொண்டு எல்லாமே வர ஆரம்பிச்சாங்க. ஒரே நாள் கல்யாணம் ஆன ஒரே நாள்ல ஒரு பொண்ணு எப்படி சூசைட் பண்ண முடியும்? அந்த லெவலுக்கு இவங்க என்ன கொடூரத்தை பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் நைட்ல ஏதாச்சும் ரொம்ப கஷ்டப்படுத்தினானா இவன், அதை தாங்க முடியாம தான் பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா? இந்த மாதிரி எல்லாருமே பரவலா பேச ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல டவுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த இடத்துலயுமே மாறவே இல்லை. இவங்க டவுரி கேட்கவும் இல்லை, அவங்க டவுரி கொடுக்கவும் இல்லை. இதெல்லாம் தாண்டி எதனால அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். தீபக் ஃபேமிலி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான் வருது. கோமல் ஆல்ரெடி இறந்துட்டாங்க. அதை கேட்டு கத்தி கதறி அழுகுறாங்க. ரவுனக்கோட சட்டையை பிடிச்சி என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போது, நானும் உங்க பொண்ணும் எங்களோட அபார்ட்மெண்ட் டெரஸ்ல சாயந்தரம் வாக்கிங் போயிட்டு இருந்தோம். நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு சேர் ஒன்று கொண்டுட்டு வரீங்களா, இங்க கொஞ்ச நேரம் உட்காரலாம், எனக்கு கால் வேற வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவ தான் என்கிட்ட கேட்டா. நான் சேர் எடுத்துட்டு வரதுக்குள்ளார அங்கிருந்து அப்படியே தாவி குதிச்சுட்டா, சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு ரவுனக் ரொம்ப சாதாரணமா சொல்றான். இது கேட்ட தீபக்கு அப்படி ஒரு கோபம். அவ சூசைட் பண்ற வரைக்கும் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? விஷயமா அவ சூசைட் பண்றான்னு சொல்லிட்டு வாய் கூசாம போய் சொல்ற. எங்களோட குடும்பத்திலே பெரிய பொண்ணு அவ, வேலைக்கு போறா, எவ்வளவோ கஷ்டங்கள் அவ தாங்கி இருக்கா, எவ்வளவோ பொறுப்புகளோட அவ இருக்கா. எங்களெல்லாம் விட்டுட்டு அவளுக்கு சூசைட் பண்ணணும்னு எப்படி தோணும்? சத்தியமா அவளா இறந்தாளா இல்ல நீ தான் கொலை பண்ணியான்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி கேட்கும் போதுதான் சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு கொலையா இருக்குமா அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்துச்சு. போலீஸ் முதற்கொண்டு சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவங்களோட என்கொயரியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் பாடியை மார்ச்சரியில வச்சிருந்ததோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த பொண்ணு கீழே குதிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல இவன் தள்ளி விடுறதுக்கு முன்னாடியோ ஏதாச்சும் மயக்க மருந்து இது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் தெரியும். அது மட்டும் இல்லாம செப்பரேட்டா ஒரு ஃபாரன்சிக் டீம் போய் அவங்க நடந்த இடமாகட்டும், அந்த டெட் பாடி விழுந்த இடமாகட்டும், எல்லா இடத்தையுமே கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னமும் அந்த பொண்ணு விழுந்து அவங்களோட கையில இருக்கிற கண்ணாடி வளையல்கள் உடஞ்ச பீஸ் கூட அந்த இடத்துல இருக்கு. அந்த போட்டோஸ் கூட நம்மளால பார்க்க முடியுது. ஒரு பொண்ணோட வாழ்க்கை கல்யாணமான ஒரு நாள் கூட முடியாம போயிடுச்சு அப்படிங்கும் போது அவளுக்கு என்ன மாதிரி ஒரு கொடூரம் நடந்திருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. போலீஸோட என்கொயரியில விஷயமா கோமலோட அம்மாவான சங்கீதா கிட்ட தான் விசாரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் இருக்கிறதுல ரொம்ப கோவப்பட்டது. கண்டிப்பா இவன் தான் கொண்டிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க தான் அடிச்சு போலீஸ்ட்ட சொன்னாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்து எங்களை ஏமாத்திட்டாங்க. எப்படி ஏமாத்தினாங்கன்னா, அவங்க என்கேஜ்மெண்ட் அப்போ டவுரி அப்படிங்கிற எந்த விஷயத்தை பத்தி பேசவே இல்லை. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் எங்ககிட்ட வந்து எங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் என்ன கிஃப்ட் தர போறீங்க, நாங்க எல்லாருமே கல்யாணம் நடத்துறோம், நாங்க அந்த கல்யாணத்துக்கு வரோம், மாப்பிள்ளை வராரு, மாப்பிள்ளை மட்டும் இல்லாம மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க எல்லாருமே வராங்க, எல்லாத்துக்குமே நீங்க ஒரு கிஃப்ட் தரணும்ல, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கவருக்குள்ளார 5101 ரூபா போட்டு கிஃப்டா தந்துருங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் போதே எங்களுக்கு பகீர்னு இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் 5101 ரூபா கவர்ல போட்டு கிஃப்டா தரணும் அப்படின்னா அங்க 100 பேர் வந்தாங்கன்னா நாங்க எவ்வளவு செலவு பண்ணணும், அங்க 500 பேர் வந்தாங்கன்னா நாங்க எத்தனை கவர் கொடுக்கறது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை நாங்க டோட்டலாவே ரிஜெக்ட் பண்ணிட்டோம். எங்களால அந்த லெவலுக்குலாம் வசதி இல்லை, எங்களோட பொண்ணு இதுக்கு ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லி நாங்க அப்பயே ரிஜெக்ட் பண்ணோம். இவங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா அப்பவே நாங்க கோமலை கட்டிக்கலன்னு சொல்லியிருக்கலாம். சரி ஓகே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க. அப்பவே எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு, நாங்க அப்பவே கல்யாணத்தை நிறுத்தி இருக்கணும், ஆனா எங்களோட பொண்ணு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்க கத்தி கதறி அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணத்தப்ப அந்த ரவுனக் பன்சல் அப்படிங்கிறவன் ஃபுல்லா குடிச்சிட்டு வாயில குட்கா போட்டு மென்னிக்கிட்டே இருந்திருக்கான். இது கோமலுக்கும் தெரிஞ்சிருக்கு, கோமலோட குடும்பத்துல எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனா கல்யாணம் வரைக்கும் வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு யாரும் அவங்ககிட்ட கேட்கல. சரி எப்பயாச்சும் இது செய்வான் போலன்னு சொல்லிட்டு எல்லாருமே விட்டுட்டாங்க. கோமலோட தங்கச்சி போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, ரவுனக் கல்யாணத்துல ரொம்பவே கேவலமா நடந்துகிட்டான். எங்க அம்மாவை ஏகப்பட்ட வேலை வாங்கினான். அவன் உள்ளார வரும்போது ஷூல கரையாயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே ஷூவை கழட்டி ஷூவை கழுவிட்டு வாங்க, ஷூவை பாலிஷ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை அவன் காலை தொட்டு ஷூவை கழட்ட வச்சான். அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவை ஜூஸ் கொண்டுட்டு வர சொல்லி, ஜூஸ் கொண்டுட்டு வரும்போது எதுக்கு நீங்க ஜூஸ் கொண்டுட்டு வரீங்க, போய் டீ கொண்டுட்டு வாங்க, சூடான டீ கொண்டுட்டு வாங்கன்னு சொன்னான். சூடான டீ கொண்டுட்டு வரும்போது எனக்கு டீலாம் வேணாம், எனக்கு திருப்பி ஜூஸே கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை திருப்பி நடக்க விட்டான். எங்க அம்மாவும் இந்த கல்யாணம் எப்படியாச்சும் நடக்கணும், நம்ம எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்கோம், நமக்கு அவமானம் வந்துடக்கூடாது, நம்ம பொண்ணோட வாழ்க்கை கெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் செஞ்சாங்க. இது எல்லாத்தையுமே அவன் போதையில தான் செஞ்சான். இதெல்லாம் தாண்டி அவன் போதையில இன்னொரு தப்பான விஷயம் என்ன செஞ்சானா,
அவனோட ஃபியூச்சர் ஒய்ஃபான கோமலோட தங்கச்சினா என்னை முதற்கொண்டு குடி போதையில வெவ்வேறு இடங்கள்ல தப்பா தொட ஆரம்பிச்சான். குடி போதையில அவன் என்ன பண்றாங்கிறது அவனுக்கே தெரியல. பொதுவா எங்களோட மேரேஜ் ஃபங்க்ஷன்ல நாங்க நல்லா டான்ஸ் ஆடுவோம், எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம், வெவ்வேறு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். டான்ஸ் ஆடுறாங்கிற பேர்ல என்னோட கையை பிடிச்சி இழுத்து வெவ்வேறு இடங்கள்ல தொட்டு கட்டி பிடிச்சி என்னை ரொம்பவே கேவலப்படுத்தணும். இது எல்லாத்தையுமே நாங்க தாங்கிக்கிட்டது கோமலோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான். அவளுக்கு எப்படியாச்சும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும், அவளோட லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் எல்லாமே தாங்கிட்டோம். ஆனா இந்த மாதிரி வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட தங்கச்சி போலீஸ்கிட்ட கத்தி கதறி அழுகுறாங்க. போலீஸ்க்கு இதை கேட்கும் போதெல்லாம் இவங்க மேல பாவப்படுறதா, இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் எதுக்காக அந்த கல்யாணத்தை நடக்க விட்டீங்கன்னு சொல்லி கோவப்படுறதாங்கிறது தெரியல. போலீஸ் அடுத்ததா விசாரிக்க ஆரம்பிச்சது கோமலோட அப்பாவான தீபக் சர்மா. தீபக் சர்மா தான் இந்த கேஸ்லயே முக்கியமான எவிடன்ஸா ப்ரொவைட் பண்ணாரு. அன்னைக்கு சூசைட் பண்றதுக்கு காலையில 8 மணி பக்கம் கோமல் தீபக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி அதே இடத்துல அழுவ ஆரம்பிச்சிருக்காங்க. போன்ல அழுவ ஆரம்பிக்கும் போது தீபக் என்ன பண்றதுன்னே தெரியல. ஏமா அழுவுற அங்க என்னமாச்சு அப்படின்னு கேட்கும் போது, அப்பா நம்ம ஏமாந்துட்டோப்பா, இவங்கெல்லாம் பெரிய ஃப்ராடு பசங்கப்பா, இவங்க கிட்ட வந்து நம்ம ஏமாந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்க அழுவ ஆரம்பிச்சிருக்காங்க. தீபக் இது கேட்டோன்னா என்னம்மா சொல்றேன்னு கேட்கும் போது, நம்ம குடும்பத்துல 2 நாளைக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தோட கையில 5100 ரூபாய் கவர் தரணும்னு சொல்லி கிஃப்டா கேட்டாங்கல்லப்பா, அது நம்ம தரலன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்னை ரொம்ப கேவலப்படுத்துறாங்க, ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணத்துல யாரெல்லாம் நமக்கு மொய் பணம் கொடுத்தாங்களோ அந்த கவர் எல்லாம் கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா எண்ணி பார்த்துட்டு இருக்காங்கப்பா. ரொம்ப பண பைத்தியங்களா இருக்காங்க. இவங்க கிட்ட வந்து நம்ம சேர்ந்துட்டோமே. அது மட்டும் இல்லாம இந்த வீடு நம்ம சொந்த வீடு தானே, ஃபியூச்சர் இந்த வீடு உனக்கு தானே வரும், உங்க அப்பா வச்சிருக்க கார் யாருக்கு வரும், எல்லாமே சீக்கிரமா உன் பேர்ல எழுதி வைக்க சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இவங்க கிட்ட போய் நம்ம வந்துட்டோமே. இதெல்லாம் தாண்டி என்னோட புருஷன் டெய்லியும் குடிப்பான் போல, எப்ப பார்த்தாலும் குட்காவை போட்டு மென்னுகிட்டே இருக்கான், இவன் கூட நான் எப்படிப்பா வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் அந்த அப்பாவுக்கு மனசுல என்ன தோணி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணுகிட்ட விவரமா பேசுறதுக்குள்ளார கோமல் நான் திருப்பி உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்லி அப்பயே போனை வச்சுட்டாங்க. அப்பவே தீபக்கு மனசு சரியில்லை. அஜ்மர்ல இருந்து ஜெய்ப்பூருக்கு டிராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஜெய்ப்பூர் போனதுக்கு அப்புறம் சாயந்தரம் கோமலோட மாமியார்ட்ட இருந்து கால் வரும்போது கூட சரி இந்த பிரச்சனை எப்படியாச்சும் நல்லபடியா முடிச்சிடலாங்கிற நம்பிக்கையில தான் போன் எடுத்திருக்காரு. ஆனா நம்மளோட பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்கன்னு அவர் யோசிக்கவே இல்லை. இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் என்னோட பொண்ணு சூசைட் பண்ணிக்குவான்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா எங்களோட பொண்ணு குடும்பத்தான் தான் முதல் விஷயமா நினைப்பா. எங்களோட குடும்பம் அவ இல்லாட்டி என்ன ஆகுங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா இவன் தான் அந்த மாடியில இருந்து தள்ளி விட்டுருக்கணும்னு சொல்லிட்டு தீபக் ஒரு சாலிடான எவிடன்ஸா தராரு. இவ்வளவு விஷயங்கள் பொண்ணோட வீட்டு சைட்ல இருந்து சொல்லும் போது மாப்பிள்ளையோட வீட்டு சைட்ல இருந்து ஒரே விஷயத்த தான் சொல்றாங்க. நாங்க யார்கிட்டயும் டவுரி வாங்கல, கல்யாணத்துக்கு நாங்க 2 லட்சம் ரூபாய் கேட்கல, அவங்களா தான் வந்து கல்யாணத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. டவுரியே வேணாம்னு சொல்லிட்டு நாங்க குறிக்கோளோடு இருக்கோம், நாங்க எதுக்குங்க காசு கேட்கிறோம், 5100 ரூபாய் என்வலப்ல போட்டு தாங்க, எங்களுக்கு எல்லாத்துக்கும் கிஃப்ட் தாங்க அப்படின்லாம் நாங்க கேட்கவே இல்லை. நார்த் இந்தியால மாப்பிள்ளையாகட்டும் மாப்பிள்ளையோட குடும்பத்தினர் எல்லாத்துக்குமே ஒரு என்வலப்ல காசு போட்டு கிஃப்ட் கொடுக்கணுங்கிற சடங்கு இருக்கு. ஆனா அந்த சடங்கை நாங்க இவங்களை செய்யணும்னு சொல்லவே இல்லை. இதெல்லாம் தாண்டி என்னோட பையன் அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான்னு சொல்றாங்க. சத்தியமா என்னோட பையன் அவளை தள்ளிவிடவே இல்லை. அவ சேர் கேட்டாலுன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல இருந்து சேர் எடுத்துட்டு வர போனா, ஆனா அவ கண் முன்னாடியே அவ எகிரி குச்சி இறந்துட்டா. அவ சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஈஸியா போலீஸ்ட்ட சொல்றாங்க. அவங்க சொல்றது எல்லாமே போலீஸ் ஒரு சைடு கன்சிடர் பண்ணாலும் இன்னொரு சைடு பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து சாலிடான எவிடன்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பெண்மணி உயிரையே விடணும் அப்படின்னா ஒரு பொய்யான விஷயத்துக்கு உயிரை விடணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பெண்மணி ஒன்னு சூசைட் பண்ணியிருப்பாங்க, அந்த சூசைடுக்கு காரணம் இவங்களா தான் இருப்பாங்க. இல்ல அப்படின்னா இவளால நமக்கு எந்த காசும் கிடைக்கல, இவளை கொன்னுட்டு நம்ம வேற யாரையாச்சும் சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை ட்ரை பண்ணியிருக்கணும். போலீஸ் இன்னமும் இந்த கேஸ்ல டீப்பா விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. உண்மையாலுமே கோமல் சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா இல்ல கொலை பண்ணிட்டாங்களா? இது ரெண்டுத்துல எது நடந்தாலும் ரவுனக் ஃபேமிலி முழுசாவுமே ஜெயிலுக்கு போறது உறுதி. இதுதான் கோமல் சர்மா அப்படிங்கிற ஒரு பெண்மணி. ஒரு நல்ல பொண்ணு, பார்க்கறதுக்கு அழகா இருக்காங்க, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டு குடும்பத்தை நல்லபடியா கவனிச்சாங்க. யாரோட ஒம்புக்கும் போல, யாருக்கும் தப்பு செய்யல, தப்பு செய்யணும்னு நினைக்கல. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கனவு இருந்துச்சு. கடவுள் எவ்வளவோ பேருக்கு என்னென்னமோ செய்யறாரு. ஆனா இந்த கோமல் மாதிரி நல்லவங்களுக்கெல்லாம் எதனால இந்த மாதிரி தீங்குகள் வருது, இந்த கோமல் மாதிரி பெண்கள்லாம் எதனால இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கவே முடியல. அந்த கோமலோட நிலைமையில கொஞ்சம் இருந்து பாருங்க. ஒவ்வொரு பெண்ணும் அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒரு வீட்டுக்கு போவாங்க பாத்தீங்களா, அப்ப அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கனவுகள் இருக்கும், எவ்வளவோ வருத்தங்கள் இருக்கும். ஒரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்து நம்ம இன்னொரு குடும்பத்துக்கு போறோமேன்னு சொல்லிட்டு அவங்க மனசுல எவ்வளவோ பாரங்கள் இருக்கும். ஆனா போற வீட்டுல அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்களா, அவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டு சைடு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது கூட தெரியல.
அந்த கோமலோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவன் குடிக்க மாட்டான், எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை, நல்லபடியா நம்மளை பார்த்துக்குவான், இது ஒரு நல்ல குடும்பம், டௌரி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி நினைச்ச ஒரு குடும்பம் நம்ம போனதுக்கு அப்புறம் டோட்டலா ஆப்போசிட்டா இருக்கும் போது அந்த இடத்துல கோமலால என்ன பண்ணியிருக்க முடியும்? தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எந்த பெண்மணியா இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்க கோமலோட நிலைமையில இருக்கீங்க அப்படின்னா, தயவு செய்து அந்த மாப்பிள்ளைக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு வெளியே வரக்கூடிய விஷயத்தை மட்டும் பாருங்க. லைஃப்ல ஒருத்தவன் கரெக்டா இல்லை அப்படின்னா இன்னொருத்தவங்க நமக்கு ஏத்த மாதிரி கடவுளை அமைச்சு விடுவார். நமக்கு ஏத்த வாழ்க்கை நமக்கு என்னைக்கா இருந்தாலும் கிடைக்கும். ஆனா இந்த வாழ்க்கை நல்லா இல்லை, இந்த வாழ்க்கையில நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு சூசைட் பண்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய தப்பு. அந்த சூசைட் பண்றதை நம்ம எப்ப நிறுத்துறோமோ அப்பதான் இந்த மாதிரி மனிதர்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறவங்க எல்லாமே நிறுத்துவாங்க. நீங்க இந்த இடத்துல டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு முன்னாடி நல்லபடியா வாழ்ந்து காட்டும் போதுதான் அவங்க எப்ப ஏற்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஜீவியா இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வரும். ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு பெண்மணியை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி மட்டுமே அவங்க நினைக்கணும் தவிர, நம்மளோட வாழ்க்கையை விட்டு போயிட்டாடா, எப்படியோ அவ சூசைட் பண்ணிக்கிட்டா, அடுத்த பொண்ணு நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்னைக்குமே நினைச்சிடக்கூடாது. தயவு செய்து கல்யாணம் அப்படிங்கிற பேர்ல உங்களோட பொண்ணை வேற யார்கிட்ட வித்துறாதீங்க. மாடோ ஆடோ அது ஒன்றும் மிருகம் இல்லை விற்கிறதுக்கு, அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு தயவு செய்து கொஞ்சமாவது மதிப்பு தாங்க. யாராச்சும் வந்து உங்ககிட்ட டௌரின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா செருப்பு எடுத்து அடிச்சு வெளியே அமுச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு நானும் காலங்காலமா சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்ததா நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நாட்டில் நிறைய பேர் முன்னேறிட்டு இருக்காங்க. நம்ம டௌரி கொடுக்கணும், நம்ம பிச்சை போட்டா மட்டும்தான் அவன் வாழ முடியும் அப்படிங்கிற ஒன்றும் அவசியம் இல்லை. அந்த பிச்சையை போட்டாதான் என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே தள்ளணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் இல்லை. பொண்ணும் சரி பையனும் சரி ரெண்டு பேருமே சரிசமமாக தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே நல்லபடியாக சம்பாதிக்கிறாங்க. ஒரு பையனால என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதுவும் உங்க பொண்ணால செய்ய முடியும். அப்படிங்கும் போது உங்க பொண்ணுக்கு எதுக்கு பிச்சையை போட்டு அமுச்சு விடுறீங்க? அந்த பிச்சை இல்லாம ஒருத்தவனால வாழ முடியாது அப்படின்னா அவன் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன் தான். அது மட்டும் இல்லாம உங்களோட பொண்ணுக்கு ஒரு பையனை பார்க்கும்போது அந்த குடும்பத்துல ரொம்ப வசதியா இருக்காங்களா, ரொம்ப மரியாதையா இருக்காங்களா, அந்த பையன் நல்ல வேலையில இருக்கானா, டாக்டரா இருக்கானா, டீச்சரா இருக்கானா, இன்ஜினியரா இருக்கானா, இவ்வளோ சம்பாதிக்கிறானா, இவ்வளோ காசு இருக்கா, அவங்களோட ஸ்டேட்டஸ் ஆகட்டும், அவங்களோட பணம் ஆகட்டும், இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பையன் நல்ல குணத்தோட இருக்கானா, அந்த பையன் என்ன வேலையில இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட பொண்ணை நல்லபடியா பார்த்துக்குவானா, அவனுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட பொண்ணுக்கு கஷ்டம் தராம வச்சிருப்பானா, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமா உங்க பொண்ணு போகிற இடத்துல காசே இல்லாட்டியும் கொஞ்சமாவது நல்லபடியா இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பாய்.